பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆண்டவருடைய சமாதானம் உங்களை நினைப்பதாக. அன்பர்களே, திருத்தூதர் பணிகள், அப்போஸ்தலர் பணிகள் 12ஆம் அதிகாரத்தில் யாக்கோபை ஏரோது கொலை செய்கிறார். அதைத் தொடர்ந்து பேதுருவை கைது செய்கிறார்கள். பேதுருவை கைது செய்த பிறகு அந்த திருத்தூதர் பணிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே மக்கள் அவருக்காக உருக்கமாக ஜெபித்தார்கள் என்று சொல்லப்பட்டது. உருக்கமாக ஜெபித்ததின் வல்லமை, உருக்கமாக ஜெபித்ததின் சக்தி என்னவென்றால், அந்த திருத்தூதர் பணிகள் 12ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் படித்தீர்களேயானால், வானதூதர் பேதுரு இருந்த அந்த சிறைச்சாலைக்குள்ள வருகிறார். பேதுருவுக்கே தெரியாமல் பேதுருவை எழுப்பி சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். வெளியே வந்த பிறகுதான், ரொம்ப தூரம் வந்த பிறகுதான் பேதுருவுக்கு தான் வெளியே வந்தது தெரிகிறது. இன்றும் நம் குடும்பத்திலே பல அடிமைத்தனங்கள் இருக்குது. பலவிதமான சிக்கல்களை மாட்டியிருக்கிறார்கள், பல குழப்பங்களிலே மாட்டியிருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெற்றோர், உங்கள் உறவுகள், உங்கள் நண்பர்கள் எந்த அடிமைத்தனத்தில் சிக்கியிருந்தாலும், எந்த கட்டுகளில் சிக்கியிருந்தாலும், நீங்கள் உருக்கமாக ஜெபித்தால் அவர்களால் அந்த தீய பழக்கத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து, அடிமைத்தனத்தை வெளியே வர முடியாமல் இருந்தாலும் அவர்களுக்கே தெரியாமல் ஆண்டவர் அவர்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். ஆண்டவர் தன்னுடைய தூதரை அனுப்புவாருங்க. நீங்கள் உருக்கமாக ஜெபிங்க. குறை சொல்வதை நிறுத்திவிட்டு, ஐயோ இந்த அடிமைத்தனத்தில் விழுந்துட்டாங்களே, ஐயோ இந்த கட்டுகளில் விழுந்துட்டாங்களே, ஐயோ இந்த பிரச்சனைகளில் விழுந்துட்டாங்களே என்று சொல்லி அவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு உருக்கமாக ஜெபிங்க. உங்கள் ஜெபம் பரலோகத்தை அசைக்கும். பரலோகத்திலிருந்து நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்களுக்காக ஒரு வானதூதரை கடவுள் அனுப்புவார். ஆகவே நீங்கள் உருக்கமாக ஜெபிக்கும் பொழுது ஒரு வானதூதர் இறங்கி வருவார். யார்? உங்கள் கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கடவுளை தூதர் அதிலிருந்து மாற்றுவார். படிக்க முடியாத அடிமைத்தனத்தை கடவுள் தூதர் மாற்றுவார். குடிப்பழக்கத்தை கடவுள் தூதர் மாற்றுவார். காமப்பழக்கத்தை கடவுள் தூதர் மாற்றுவார். கடனின் அடித்தட்டில் சிக்கி இருக்கிறவர்களை கடவுள் தூதர் மாற்றுவார். ஒரே விஷயம், நீங்கள் உருக்கமாக ஜெபிங்க. குறை சொல்வதை விட்டுவிட்டு உருக்கமாக ஜெபித்தால் சூழ்நிலைகள் மாறும். ஆகவே ஜெபியுங்கள். திருத்தூதர் பணிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இறை மக்கள் உருக்கமாக ஜெபித்தார்கள். பேதுரு அறியாமலேயே சிறைச்சாலை வெளியே வந்தாங்க. எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும், எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும், எல்லா விதமான சிறைச்சாலை அனுபவத்திலிருந்தும் உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் வெளியே வர உருக்கமாய் ஜெபியுங்கள். பெரிய காரியம் நடக்கும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொருவரும் எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் வெளியே வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். திருச்சிலுவையின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். அர்ச்சித்த சிலுவையினாலே இவர்களை நான் முத்திரையிடுகிறேன். பாதுகாத்துக் கொள்ளும். வாழ்த்துக்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறேன்.